உச்சபட்ச தண்டனை என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க சாமி. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து கரெக்டாக இல்லைன்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ரொம்ப கரெக்டான பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு குடும்பத்தில் அமைஞ்சு அதை சரியாக பாதுகாக்காமல் இப்படி விட்டுட்டாங்களே, என்ன ஒரு இது. புள்ள வந்து மாமியார்கிட்ட தான் எல்லாம் சொல்லுது. அந்த மாமியார் எப்படி பாதுகாக்கணும்? அந்த மாமியார் சரியில்லாத பையனை பெற்றதே தப்பு. அப்படி பெற்றிருந்தால் நல்லா வளர்த்திருக்கணும். மருமக கூப்பிட்டு அம்மாட்ட சொல்லாத விஷயத்த மாமியார்ட்ட சொல்கிறா. ஏன் அந்த குடும்பத்தை சரி பண்ணி நம்ம போயிடலான்னு நினச்சங்காட்டி தான் மாமியார்ட்ட காமிச்சிருக்கிறா. ஏன்னா அம்மாட்ட காமிச்சிருந்தா அப்போவே எல்லாம் முடிவாயிருக்கு. அப்போவே அந்த பொம்பளை புரிஞ்சிருக்கணும். அது புரியாமல் மறுபடியும் கொண்டு போய் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் கொண்டு போய் அந்த பிள்ளைய மன ரீதியாக டார்ச்சர் கொடுத்து உடல் ரீதியாக டார்ச்சர் கொடுத்து இந்த அம்மா சரியாக இருந்திருந்தா எதுக்கு மருமகளை வந்து தேவையெல்லாம் பேசுகிறீங்க? அவள் என்ன ஊதாரியா எது பண்ணுறா? அவள் பொறுப்பாக தான் நிற்கிறா. நம்ம பையன் தான் சரியில்லை, நம்ம பையனை பொறுப்பாக மாற்று. நல்ல தாய் அதுதான் சொல்லுவாள்.